ஏடி நெட்ட பாப்பா எதுக்கு முறையா அப்படி வச்சிருக்கா? எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? உன் கண்ணுல இருந்து கண்ணீரே வராத. இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா கண்ணீரெல்லாம் நல்ல தார தாரையா கொட்டிக்கிட்டு இருக்கு. ஓய், உமருக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை உண்டு. அந்த பிள்ளைக்கு கூட அப்பா கிடையாது. பாவம் போல இருக்குமே, நல்ல பிள்ளை. அந்த பிள்ளைய பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்காவ. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே பூவியும் வச்சுட்டு போயிருக்காவ. என்னது நடந்திருக்குன்னா, அதாவது பவுனி எதுவுமே வேண்டாம், நீங்கள் போட்டது போதும், பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணி தாங்கன்னு சொல்லி நல்ல தியானு போல இனிக்க இனிக்க பேசியிருக்காவ. பேசிக்கிட்டு வந்த அன்னைக்கே பூவியும் வச்சுட்டு போயிட்டாவலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்க வாழ்க்கையில் நடந்த கதையெல்லாம் கேட்டால் அப்படி கண்ணீர் மழையிலேயே நம்ம மூழ்கி அந்தால பெய்யிருவோம். அந்த அளவு வேதனையாக இருக்கும். சரிட்டி, நீ முதல்ல அழாம நீ விஷயத்த என்னன்னு சொல்லு. ஆனால் எந்த புள்ள வாழ்க்கையிலையுமே அந்த புள்ள வாழ்க்கையில் நடந்தது போல இப்படி ஒரு நம்பிக்கை துரோகமும் துக்கமும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அப்பா கிடையாது. 2 அண்ணன் ஒரு அக்கா உண்டு. ஆனால் இருந்துமே வேஸ்ட்டு. ஒன்றும் வேண்டாம் பவுன் வேண்டான்னு சொல்லி எதை வச்சுக்கிட்டு பயல போய் விசாரிக்காமலே என்னதை பண்ணியிருக்காவ, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காவ. கல்யாணம் நடந்த சீர் லட்சணத்தை பார்த்தா அது அதுக்கு மேலே. அந்த கல்யாண கதையை சொன்னால் இன்னும் கண்ணீர் தான் வரும். சரிட்டு, இந்த சம்மந்தத்தை பார்த்து முடிச்சு வச்சது யாராம்? அது உனக்கு தெரியுமா? அது ஒரு பெரிய கதை. அது என்னன்னா, அந்த புள்ள என்ன பண்ணியிருக்கும், மேட்ரிமோனியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீ மேட்ரிமோனியில் போட்டிருக்கும் பொழுது போட்டுட்டு பார்த்ததுக்கு பிறகு அங்கேருந்து ஒரே ரிக்வஸ்ட்டாக வந்துகிட்டு இருந்திருக்கும் போல. அவன் மாப்பிள்ளைக்கார பையன் அவன் போலீஸுக்காரன். பாவப்பட்ட பையன்தான் பொழுது. அந்த பிள்ளையும் சரி இப்படி ரிக்வஸ்ட்டாக வருவில்ல, என்ன எவ்வளவு பவுனு கேட்பாவே என்ன ஏதுங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி அதை அக்செப்ட் பண்ணியிருக்கும் பொழுது பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னதுக்கு பிறகு அவியலுக்கு என்னென்னா இவன் பவுன் போடாமல் கட்டியான்னதோட எல்லாத்துக்குமே மனம். ஏன்னா அப்பா கிடையாது. அப்போ போட்ட பவுனு போதவனி கெட்டதுக்கு வருவுன்னதும் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெடி ஆகிட்டாவ. ஆனால் அந்த புள்ள அந்த பயலுக்கு ஃபோட்டோ பார்த்ததுமே இவன் பார்க்க ரவுடி பையன் மாதிரி இருக்க, இவன் அடிப்பானோன்னு நினச்சி அழுதுகிட்டு அம்மா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ராத்திரி ஃபுல்லாக இருந்தால் அழுதுருக்கா. அழுததும் தாயார் என்ன பண்ணியிருக்குன்னா உடனே ஃபோன் பண்ணி அந்த ராத்திரியே என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் இப்படி போய் பொருத்தம் பார்க்கறதுக்கு போயிருந்தோம், பொருத்தம் இல்லை, திசை இது இல்லை அப்படின்னு சொல்லி அளவளப்பாக இருக்குது, சடச்சிபதியில் போய் பார்த்தோம் அப்படி இப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அதை எப்படியோ எதை அடுத்து நிப்பாட்டிட்டாவணி வைங்களாம். அன்னைக்கு பொழுது முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் அவங்க அக்கா கறி ஒருத்தி உண்டு. என்ன அந்த சம்மந்தத்தை எதுக்கு வேண்டான்னு சொன்னீங்கன்னு சொல்லி நல்ல வந்திருக்கா. அதை முடிச்சா என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே பிரச்சனை பண்ணியிருக்கா. ஆனால் அவிய அக்கா காரிக்கு அவளுக்கு தங்கச்சியை பிடிக்கவே செய்யாய் போயிருக்கு. சின்ன வயசுல இருந்தே அது தங்கச்சியாரை பார்த்து பார்த்து ஒரே பொறாமை. அப்போ அந்த பிள்ளை நல்லா இருந்துடக்கூடாதுன்னு எண்ணம் அவள் மனசுக்கையும் ஓடிட்டு தான் இருந்திருக்கு. அவன் குடிப்பான், குடிகாரங்க தான் தெரிஞ்சிருக்கு, பொம்பளை பொறுக்கிங்க தான் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு இருந்தே அக்காக்காரி என்ன பண்ணியிருக்கா, வரதுக்கு வச்சுருக்கா. பூவை வச்சுட்டு போகிறதுக்கு அவசர அவசரமாக படுத்தி அந்த பிள்ளைக்கு பூவையும் வச்சுட்டு போகிறதுக்கே முடிச்சு விட்டாச்சு. அதுக்கு பிறகு கதை இன்னும் கொடூரமாக இருக்கும் கேட்டா. இப்படியும் கூட பிறந்ததுல அக்கா மாருவா கொடூரமா இருக்குவா? நினைச்சாலே ஒரு மாய் கேவலமா அசிங்கமா கோவம் கோவமா வருவத்துக்கிட்டி. இப்படிப்பட்ட அக்கா மாருவெல்லாம் இருக்க தானே செய்வு. பாவம் அந்த பிள்ளை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும். அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே கல்யாணம் நடக்கும்போது முன்ன நின்று எல்லா வேலையும் அவள் தான் செய்வாள். வேலைக்கார புள்ள மாதிரி நின்று செய்வான்னு வச்சுக்கிடுங்களாம். பொதுவே எல்லாரும் அவட்ட வேலையும் வாங்கிட்டு அவள் வேலை பார்த்த சம்பளம் பணத்தோடையுமே அவங்க கூட பிறந்த அன்னைமார்வெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் எப்போ வாங்கிட்ட வாங்கினேன். இந்த மாதிரி பல கொடுமைக்குள்ளேயும் தான் அந்த பிள்ளை இருந்தது. என்னென்னா இப்போ அக்காகாரி அந்த சம்மந்தத்தை எதுக்கு நீங்கள் விடுறீங்கன்னு சொல்லி மெனக்கட்டு அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அந்த பூவை வைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு கல்யாண நாள் 2 நாளில் கல்யாணம் தேதி நெருங்கும்போது சொல்லியாலாம் அவன் இப்போ கெட்டவன் அவனை நீ கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி தங்கச்சியாருக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்த அந்த நகையையும் கொடுக்காம அதையும் பிடுங்கிட்டு போயிட்டு மண்ணை மாதிரி தட்டிக்கிட்டு நீ நாசமாக தான் போவா, நீ மண்ணாக தான் போவான்னு சொல்லி தட்டிக்கிட்டு கூட பிறந்த தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கே வராமல் அக்காக்காரி போயிருக்கா. போனதுக்கு பிறகு சும்மா இருக்கலாம்ல, அவளே கல்யாணத்துக்கு வரலல்ல, அவள் வாழ்க்கையை கெடுக்காமலாவது இருக்கலாம்ல. இது அதுக்கப்புறமும் ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயங்கள் பண்ணியிருக்கு. கேட்டாலே ரொம்ப அழுவையாக வரும். இப்படி ஒரு மனுஷனுக்கு சோதனையே வரக்கூடாதுன்னு தான் யாராக இருந்தாலும் நினைப்பாவ. ஏடி, நீ இப்போ சொல்லிய கதை சும்மா கதைக்காண்டி எடுத்துக்கிட்டு சொல்றியா, இல்லை இது நிஜமாவே எங்கேயும் நடந்த ஒரு உண்மையான சம்பவமா?
இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் இது யாருக்கு நடந்தது என்ன ஏதுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி அவி அக்கா பழி வாங்கக்கூடிய எண்ணம் உள்ளவா தான் இருந்தாலும் அவளுக்கும் ஏதோ முதல்லயே அவனை கெட்டமேன்னு தெரிஞ்சதுக்கு போகிறவும் அவள் லாஸ்ட் நேரத்தில் வந்து அவனை கெட்டமே நீ கல்யாணம் பண்ணாத, நீ கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து மண்ணு வாரி தட்டியிருக்கா, நீ மண்ணா போயிடுவா, அவனை கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லி இப்படி செஞ்சுருக்கா. ஆனால் அதோ அவள் அப்படி சொல்லும்போது வீட்டில் உள்ளவிய மற்ற யாருக்கும் சந்தேகம் வரலையா? நம்ம இதை வந்து இவளுக்கு கல்யாணத்தை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம், இவ்வளவு தூரம் சொல்லியாலே நீ நிப்பாட்டதுக்கு யாருக்கும் தோணலையா? அது ஏன் அப்படியே அவியலுக்கு நிப்பாட்ட தோணலை? அது ஏன் அவியலுக்கு நிப்பாட்ட தோணலைன்னா அதுலேயும் ஒரு கதைக்குள்ளே இன்னொரு கதை இருக்குது. என்னன்னா அந்த பிள்ளைக்க 2வது உள்ள அண்ணனுக்கும் இதே மாதிரி தான் போய் பூவெல்லாம் வச்சு முடிச்சு வச்சுட்டு வந்திருக்காவ. அந்த கல்யாணத்தையும் அவிய அக்காக்காரி என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பொண்ணை என்ன ஆனாலும் கல்யாணமே பண்ணக்கூடாது, நிப்பாட்டுங்கன்னு சொல்லி பூ வச்சு போட்டு வந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட வச்சுவிட்டா அவிய அக்காக்காரி. அந்த பையன் பாவம் போல பூ வச்சு போட்ட பொண்ணை அக்காக்காரிக்காண்டி மாதிரி சரின்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுக்கிட்டு அவன் கிடந்து அழுவையா அழுது எனக்கு வந்த பொண்ணைவா முடிக்க விடாமல் ஆக்கிட்டாளேன்னு சொல்லி கிடந்து அது ஒரு பெரிய பாடாக இருந்து. அதுக்கு பிறகு அந்த பயலுக்கு மூத்த அண்ணன் ஒருத்தன் உண்டு, அவன் தான் ஒரு சம்மந்தத்தை பார்த்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சு வச்சது. அதனால இவ எப்போவுமே இந்த மாதிரி தான் வேலை பண்ணுவான், யாருக்குமே கல்யாணம் நடக்கிறதுக்கு இவ விட மாட்டாங்க. அவளுக்கு புத்தி தெரிஞ்சுதான் எல்லாரும் என்ன பண்ணிட்டாவ, இவ சும்மாயும் வந்துன்னு சொல்லுவா. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே அவள் அக்காக்காரிக்கு இவ மேலே ஒரு என்னது பஞ்சமாக உண்டு, ஒரு பொறாம புத்தி உண்டு. நல்லா இருந்துடக்கூடாது அந்த மாதிரி. ஒரு துணியை எடுத்து கொடுத்தாலும் அவ அப்பாக்காரர் வந்து உயிரோட இருக்கும்போது செருப்பு எடுத்து கொடுத்தா வரைக்கும் எதுக்கு இவளுக்கு செருப்பு எடுத்து கொடுக்காவ, நீ மண்ணாக தான் போவானி அவள் வாயிலிருந்து வர வார்த்தையே அதுதானே. அதனால தான் சரி அவள் என்னத்தை சொன்னாலுமே கேட்காம ஒரு வேலை பார்க்க இது இல்லை. ஆனால் பாவப்பட்ட பையன்தான் போலுக்கு. சரி இவளை கல்யாணம் பண்ணிட்டு செம்மையாக இருந்துட்டு போட்டுன்னு தான் வீட்டில் உள்ளவே என்ன பண்ணியிருக்காவ, அவள் வந்து கெட்ட வேணி சொன்ன பிறவும் அதை காதில் எடுக்காமல் கல்யாணத்தை என்ன பண்ணிட்டாவ நடத்திட்டாவ. அப்போ அந்த பொம்பளைக்கு புத்தி அவ மட்டும் வாழணும்னு அல்ல, யாரும் மீதி உள்ளவியே யாரும் ஜோடி ஜோடியாக வாழ்ந்துடக்கூடாது. சிலது பொம்பளைகளும் இப்படிப்பட்ட பொம்பளைகளும் நாட்டிலே இருப்பாளுவ, என்னத்தை சொல்ல. சரி இதுதான் இப்படியே அக்காக்காரி தான் இப்படி. சரி போகிற இடத்துலையாவது அந்த பிள்ளை நல்லா இருக்கும், நல்லபடியாக வாழோன்னு பார்த்தா அதில் தான் ஒரு பெரிய சிக்கலே இருந்து. என்னென்னா கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் விட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய வாழ விட்டுரு எல்லாரும் பெய்யாச்சு. ஸோ வீட்டில் உள்ள அம்மா அண்ணன்மாரு எல்லாரும் பெய்யாச்சு. போன பிறகு அந்த வீட்டில் உள்ளவி என்ன பண்ணணும், மாமனார் மாமியார் அங்கே அவனுக்கு சொந்தக்கார மைனியார் எல்லாருமே இருந்திருக்காவ, முகத்தை திருப்பிட்டு போயிருக்காவ. அந்த பிள்ளை அழுதுட்டு இருக்கும்போது அழாதம்மா நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட அந்த வீட்டில் இல்லை. என்னென்னா அந்த வீட்டில் மொவைங்காரன் கல்யாணம் பண்ணதே தாத்தப்பனுக்கு பிடிக்காம இருந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்தே. ஒரு இந்த சினிமா சீரியல் பார்த்தா எப்படி இருக்கும், வில்லனும் வில்லியும் அங்கே மைனி மாதிரி ஒரு வில்லி, அப்படி அந்த புள்ள போன நாள்லேருந்தே ஒரு கோலையும் சொல்லி சொல்லி ஏற்றி விட்டே ஒரு பொறாமை. இந்த பிள்ளை அழகாக இருக்கும் படித்த பிள்ளை, அப்போ அதையும் வச்சு ஒரு பொறாமை. சரி நம்ம மருமவா தானே, நம்ம மௌனுக்கு கட்டின பொண்ணு அழகாக இருந்தால் நமக்கு பெருமை தானே, படித்த பொண்ணாக இருந்தால் நமக்கு ஒரு இது தானே, அந்த மாதிரி எடுக்கக்கூடிய புத்தி கிடையாது. அப்படியே ஏன் இவா அழகாக இருக்கா, ஏன் இவ படித்த பொண்ணாக கட்டிட்டானே, இந்த மாதிரியே. அந்த பையன் முதல்ல கெட்டும்போது விரும்பி கெட்டியிருந்திருக்கான். அதுக்கு பிறகு அந்த பையனே அவளை வெறுக்கக்கூடிய ரேஞ்சுக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுத்து கோல் மூட்டினானுவளோ தெரியல. ஆனால் அதில் ஒரு விஷயம் அடிபட்டது, பவுனு கம்மியாக போட்டுட்டு வந்துட்டா எண்ணெயில் போட்டு வந்திருக்கா உன் பொண்டாட்டி, ஒரு பவுனுமே போடலை, 100 பவுனாக போட்டுட்டு வந்துட்டானி. இப்படி அந்த நகை ஆசை முதல்ல இல்லாமல் இருந்தால் அந்த பயலுக்க மனசுக்குள்ளே நகை ஆசையை வர்றதுக்கு வச்சு 3வது நாளே என்ன பண்ணியிருந்திருக்காவ, போட்டுட்டு போனதில் ஒரு நெக்லஸை கலத்திட்டானி கேட்டிருக்கு. அந்த பிள்ளை கலத்தி கொடுக்க மாட்டேன்ருக்கு. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பையன் அடியிலனி தாகாரி சொல்ல இவன் உடனே 3வது நாளே அடித்தாச்சு. அடித்ததில் அந்த பிள்ளை பாவம் போல அழுதுகிட்டு நகையும் பிடுங்கிக்கிட்டான். கத்தியை வச்சு கையிலேயே வெட்டியிருக்கா. வெட்டி 8 தையல் ரத்தமாக விழுந்திருக்கு கீழே. தூக்கிட்டு மாதிரி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போயிட்டு தையலை போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காவ. இனி ஊருக்கா இருந்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் நம்ம பண்ணி இப்படி கொடுமை பண்ணி நகையை வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காவ, அந்த பையன் வேலை பார்க்க இடம் சென்னை, அங்கே ராத்திரியோட ராத்திரியாக அனுப்பியே விட்டாச்சு. புரிவா, அப்பேற்பட்ட ஒரு கள்ள குடும்பம் அந்த குடும்பம். இன்னும் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ சொன்ன இவ்வளோ விஷயத்தையும் கேட்கும்போதே மனசெல்லாம் ஒரு மாதிரி இந்த பரதவிக்கு. சரி நம்ம மக்கள் வந்து காமெடி கதை போடுவாவேன்னு நினச்சிருப்பாவ, இன்னைக்கு மனசு அறாமல் அந்த கதையை நம்ம சொல்ல வேண்டியதாக போச்சு. என்ன பண்ண, காமெடி கதை போடலாம், ஆனால் இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பினா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக்கை போட்டு விட்ருங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க.
ஆமாம் மக்களே, இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள், விருப்பம் இருந்தால் பாருங்கள். இப்படியும் நாட்டிலெல்லாம் நடக்குவு அப்படிங்கிறத தெரியப்படுத்தியதுக்காண்டி தான் இந்த கதை. அல்லாமல் இந்த கதையை வச்சு நம்ம அப்படி வரணும் இப்படி வரணுங்கிறதுக்காண்டி இல்லை. அவ்வளவு மனசு வந்து வேதனைப்படுவு. எல்லாரும் இப்படியும் பட்ட மக்கள் வந்து ஒரு நாட்டில் இருக்க தான் செய்யாவ. ஒரு தவுப்பேன் வாழ விடாமலும் இப்படியும் வச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்களும் தெரியட்டுன்னு தான் போடியது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை.